துர்கா வயது 25. அழகிலும் உடல்வாகிலும் தனித்து விளங்கினாள். கல்லூரி காலத்தில் ஆண்களின் பார்வை அவள் மீது விழுந்தது. ஆனால் அவளுக்குள் ஒரு வித்தியாசமான ஆசை இருந்தது. வயதானவரும் தன்னைவிட அழகு குறைந்தவருமான கணவன்தான் வேண்டும் என்று கற்பனை செய்தாள். குடும்பத்தினர் வரன் பார்த்தபோது இளைஞன் ஒருவனைக் காட்ட அவன் தனக்கு பிடிக்கவில்லை. மனதில் இருந்த ஆசையைச் சொல்லத் தயங்கி அவனையே மணந்தாள். முதல் இரவில் அவனால் தனக்கு தேவையான உணர்வைத் தர முடியவில்லை என்பதை உணர்ந்தாள். குழந்தை பேறு இல்லாததால் கணவன் வீட்டார் மறுமணம் பேசத் தொடங்கினர். அதைச் சாக்காக வைத்து துர்கா வீட்டை விட்டு வெளியேறினாள். ரீஹூக் இரவு பேருந்தில் பயணித்த அவள் ஒரு சிறிய கிராமத்தில் இறங்க நேர்ந்தது. அங்கே அவளுக்கு காத்திருந்தது யார்? நள்ளிரவில் பேருந்து நின்ற இடம் அடர்ந்த காட்டோரம். அங்கே ஒரு சிறிய டீ கடை. அதை நடத்தியவர் 60 வயது மதிக்கத்தக்க முதியவர். அவரை பார்த்ததும் துர்காவுக்குள் ஏதோ ஒரு ஈர்ப்பு உருவானது. தங்குமிடம் கேட்டபோது தனது வீட்டில் தங்கிக் கொள்ளச் சொன்னார். துர்காவும் அதற்கு சம்மதித்தாள். அவரிடம் பணம் இல்லை, கடையில் வேலை செய்கிறேன் என்றாள். அவரோ நீ விருந்தாளி, எந்த வேலையும் வேண்டாம் என்றார். மனதில் பூரிப்பும் அவரிடம் ஓர் அபார ஈர்ப்பும் அவளுக்கு உருவானது. ரீஹூக் அந்த முதியவரின் பார்வையிலும் செயல்களிலும் ஒரு மறைக்கப்பட்ட ஆசை இருப்பதை துர்கா உணர்ந்தாள். அது அவளை மேலும் கவர்ந்தது. சில நாட்களில் இருவருக்கும் இடையே பேச்சு அதிகரித்தது. துர்கா தன் கதையைச் சொன்னாள். கணவனின் விந்து சக்தி குறைவே தன் பிரச்சனை என்றும் தன்னால் கர்ப்பமாக முடியாது என்று அவன் மீது பழி சுமத்தப்பட்டதையும் கூறினாள். முதியவரும் தன் மனைவி இறந்த கதை, குழந்தை இல்லாத வாழ்க்கை குறித்து பகிர்ந்து கொண்டார். ஒருநாள் அவள் துணி துவைக்க அவர் அவளுடைய உள்ளாடைகளை பிடித்தபடி ரசித்துக் கொண்டிருப்பதை ஜன்னல் வழியாக கண்டாள். அந்தக் காட்சி அவளுக்குள் புதிய உணர்ச்சியை தூண்டியது. ரீஹூக் மறுநாள் இரவு வீட்டுக்குள் தனிமை சூழ்ந்தபோது நிகழ்ந்தது ஒரு எதிர்பாராத திருப்பம். ஒரு மாலை நேரத்தில் முதியவர் வீட்டுக்குள் வந்து துர்காவின் பின்னால் நின்றார். அவளுடைய தோளில் கைபதிந்தது. அவள் எதிர்ப்பேதம் காட்டவில்லை. அவர் கைகள் அவளுடைய இடுப்பை வளைத்தன. இருவருக்கும் இடையே எதுவும் பேசப்படவில்லை. அன்றிரவு வயது எல்லைகளை கடந்த ஒரு நெருக்கம் உருவானது. துர்காவுக்கு அந்த முதியவரிடம்தான் தேடிய ஆறுதல் கிடைத்ததாக உணர்ந்தாள். பல மாதங்களுக்குப் பிறகு அவளுக்கு அந்த முதியவரின் குழந்தையை கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. இருவரும் அந்தச் செய்தியை அமைதியாக ஏற்றுக்கொண்டனர். இறுதி வாழ்க்கை எதிர்பாராத வழிகளில் திருப்பங்களைத் தருகிறது. சமூகத்தின் கண்களை பொருட்படுத்தாமல் தன் மனதுக்கு நெருக்கமான ஒருவரை தேர்ந்தெடுத்த துர்காவின் கதை, ஆசைக்கும் ஆறுதலுக்கும் வயது ஒரு தடையல்ல என்பதை நினைவு